விஜய்க்கு ஆதரவா ஒரு நடிகர் வேற பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆமா, அது அவர் அதையுமே மறுத்திருக்காரு. விஜய்க்கு ஆதரவா இது கிடையாதுங்க, என்னன்றி ஏதோ நன்றி பத்தி எல்லாம் ஒரு திருக்குறள் எல்லாம் சொல்லியிருக்காப்ல. சொல்லிட்டு நம்ம நன்றி மறக்க கூடாது. என்னோட உறவினர் நீண்ட கால நண்பர் டிபிவி கனகராஜ் அவங்க பேர்லாம் சொல்லி இவங்க எல்லாம் என்னோட நண்பர்கள். அவங்க குடும்பத்துல இருந்து தம்பி நிக்கிறாரு, சுயேட்சையா நிக்க போறேன்னு சொன்னாரு. அப்பவே நான் பிரச்சாரத்துக்கு எல்லாம் என்னை கூப்பிட்டு இருந்தாரு, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா தம்பி போய் விஜய் கட்சியில சேர்ந்து வேட்பாளர் ஆயிட்டாப்ல, விபின் சக்கரவர்த்தி. அதனால இப்ப அவருக்கா பிரச்சாரம் வந்திருக்கேன். தம்பி நடுவுல எடுத்த முடிவுக்கா நம்ம முடிவை மாத்திக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க தியேட்டர் அவங்க குடும்பம் நடத்துற தியேட்டர்ல சாமானியன் படத்தை 50 ரூபாய்க்கு ஓட்டுனாங்க. யாராவது 50 ரூபாய்க்கு ஓட்டுவாங்களா? நான் கேட்டுக்கிட்டேன். சாமானிய மக்கள்னா சாமானியன் பாக்கணும்னா ஒரு 100 ரூபாய் வச்சீங்கன்னா வராது மாட்டீங்க, 50 ரூபாய் போட்டு ஓட்டுங்கன்னு அது 100 நாளைக்கு மேல ஓடிச்சான். அதுக்கெல்லாம் வந்திருக்காரு. ஒரு சாமானியன் ஒருத்தரோட கட்சியோட வேட்பாளருக்கு. ஆமா, சாமானியன் அவரும் ஒரு சாமானியனா ஓட்டு கேட்கிறாரு. இது ஆலங்குளம் தொகுதி வேட்பாளர். ஆமா, இவர் நான் அதிமுகவோட தொண்டன் தான் அப்படிங்கறதையும் சொல்லிக்கிறாரு. இன்னொன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுகமா ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். என்னன்னு, ஏற்கனவே அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்னை சரியா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அதிமுக. அதனால இப்ப ஒருவேளை இவர் இங்க நின்று விபின் சக்கரவர்த்தி லட்சக்கணக்கான வாக்குகள் இல்ல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், பாருங்க நான் பண்ண பிரச்சாரம் உணர்த்தலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு போல. அதே மாதிரி விஜய் பிரச்சாரத்துக்கு வருவாரா வரமாட்டாரா, அதுவும் கும்பகோணம் பக்கம்லாம் வருவாரான்ட்டு அந்த வேட்பாளருக்கே சந்தேகமா இருந்திருக்கும் போல. தொழில்நுட்பத்தை இறக்கிடுவோம், தலைவர் வரலன்னா என்னட்டு ஹோலோகிராம் தொழில்நுட்பத்தை வச்சு விஜய் பேசுற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மோடிக்கு 2014 பண்ணிட்டாங்க, இப்பதான் வந்திருக்கிறாங்க அந்த இதுக்கு.